சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடான பிறகு அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா கடாய் சூடான பிறகு சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு பரவாயில்ல. பாருங்கள், நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. ஆயில் சூடான பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி பொரிஞ்சு வருதுன்னு? ஆயில் சூடான பிறகு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெந்தயம் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கசப்புத்தன்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெந்தயம். ஆனால் மீன் குழம்புல வெந்தயம் போடுறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். ரொம்பவே நல்லா வதக்கி வரும். பார்த்தீங்களா, இப்போ ஆனியனை விட ஆயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஆயில்லையே இந்த ஆனியன் வதங்குறப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு நம்மளுக்கு. இதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கையிலையே ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கையில் ஸ்மாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் கையில் ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்களா எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் வதங்கிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. முடிஞ்சால் இந்து உப்பு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. மோஸ்ட்டாக தூள் உப்பு யூஸ் பண்ணாமல் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். அதுக்கப்புறம் உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும். அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்களேன், அது பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மேபி ஃபைனலாக அவுட்புட்டில் உங்களுக்கு காரம் கூடவோ குறைவாகவோ இருந்தது அப்படின்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காண்டி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த மசாலா ஸ்மெல் போகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் அது வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படின்னா கரண்டியில் அதுவுமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி கரைசல் எடுத்து நாங்கள் சேர்த்துருக்கோம். இந்த புளி நிஜமாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா சின்ன புளி தான் எடுத்தோம், நிறையவே புளி கரைசல் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது கரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி ஆனியன் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்த பிறகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு மிளகாய்த்தூள் உப்பு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த இதில் விட இந்த சில்வர் பாத்திரத்தில் வைக்கும்போது நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஃபிஷ் சேர்த்துக்கிறோம். ஃபிஷ் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷும் அந்த குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர்டு கொடுக்கும். ரொம்பவே ஸ்மெல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்களா, ஒரு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு அந்த குழம்போட கலரே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சுவையான மீன் குழம்பு தயார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.